அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினமானது, அதாவது டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு அற்புதமான ஒரு சேர்க்கை கொண்ட நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நாளில் நம்ம செய்ய போகிற ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரத்தினால நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த பண கஷ்டமும் நீங்கி வரப்போகிற இந்த 2025ஆம் ஆண்டு நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழ்க்கை அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த நாளில் அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாளைய நாள் பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. மேலும் இது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாளை மதியம் 1:55 வரைக்கும் நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதியும் இருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு தேய்பிறை சஷ்டி திதியானது தொடங்குது. திதி வகையில் பார்க்கும்போது இந்த 2 திதியுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த திதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக ரீதியாக இத்தனை சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தாண்டி நாளைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 2 விதமான அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு அமைஞ்சிருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதிரடியான பணவரவை ஈர்த்து தரக்கூடியது, அவசர பண தேவைக்கு பணம் கிடைப்பதற்கான வழியை தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். இப்போ யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தீராத பண கஷ்டம் இருக்கோ, பணம் கையில் தங்கவே மாட்டேங்குது, நிற்கவே மாட்டேங்குது, செலவாகிக்கிட்டே இருக்குது, சம்பளம் வாங்குறோன்னு தான் பேர், ஆனால் 10 நாளுக்குள்ளே மொத்தமாக காசு எல்லாமே கரைஞ்சு போயிடுது, எப்போ பார்த்தாலும் வீட்டில் பண கஷ்டம்ட்டே இருக்குது, இந்த நிலை எப்போ தான் மாறும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க இல்லையா? அவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படிங்கும்போது அற்புதமான பணவரவு ஏற்படும். உங்கள் பர்ஸில் எப்போதுமே பணம் நிரம்பி வழியும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பணம் இல்லை அப்படிங்கிற நிலைமையே வராது. உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு தேவைக்காக பணம் செலவானாலும் அது 2 மடங்கு வேகமாக உங்களை தேடி திரும்ப வரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, பணவரவிற்காக செய்யக்கூடிய இந்த அற்புதமான பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். மேலும் கணவர் தான் சம்பாதிக்கிறாரு, ஆனால் அவருக்கு இது போல் பரிகாரங்கள் செய்கிறதுலலாம் நம்பிக்கை கிடையாது, நான் செய்யலாமான்னு மனைவி கேட்டால் தாராளமாக செய்யலாம், அதுலேயும் எந்த தவறும் கிடையாது. மேலும் இது செய்வதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டால் எந்த ரூல்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். மேலும் நாளைய நாளில் நீங்கள் உங்களுடைய அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க, அக்காவுடைய வீட்டில் இருக்கீங்க, சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கீங்க, அங்கேருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் உங்களுக்கு நான் 2 விதமான பரிகாரங்கள் சொல்லித்தரேன். இது 2ல் உங்களுக்கு எது அங்கேருந்து செய்வதற்கு வசதிப்படுதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையலாம். சரி, நாளைய நாளில் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நாளைக்கு நமக்கு 520 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் அமைஞ்சிருக்குதுங்க. நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த 520 அப்படிங்கிற நம்பர்னுடைய அற்புதங்கள் தெரியும். உடனடியான பண வரவை ஈர்த்து தரக்கூடியது, அவசர பண தேவைக்கு பணம் கிடைக்க வைக்கக்கூடியது, வற்றாத பண வரவை வாரி கொடுக்கக்கூடியதுன்னு இந்த 520 பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த சேர்க்கையானது நாளை இரவு 12 மணி வரைக்கும் நமக்கு அமைஞ்சிருக்குது. எப்படி இந்த நாளில் இந்த சேர்க்கை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு மார்கழி மாதத்தின் 5ஆம் தேதி, டிசம்பர் மாதத்தின் 20ஆம் தேதி. இப்போ இதெல்லாம் சேர்த்து பாருங்க, 520 அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கேட்டதெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய, அதாவது பணவரவுக்குன்ட்டு மட்டும் கிடையாது, வேற எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அதையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய 528 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறதும் நாளைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. அது எப்படி இங்கே சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது மார்கழி மாதத்தின் 5ஆம் தேதி, அடுத்து டிசம்பர் மாதத்தின் 20ஆம் தேதி, இதனுடைய கூட்டுத்தொகை பாருங்க
பாருங்கள் 2 + 0ன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு 2ங்கிற நம்பர் வந்து கிடைக்குது. அடுத்தது இந்த வருடமானது 2024வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 8 அப்படின்னு வந்து கிடைக்குது. அப்போ இங்கே 528 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அமைஞ்சிருக்குது. அப்போ 520 528 ஹெர்ட்ஸ் இது எல்லாமே நமக்கு அம்சமாக இதே நாளில் அமைஞ்சிருக்கிறதுனால நைட்டு 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். நம்மளுடைய பர்ஸில் பணம் நிரம்பி வழியணும் அப்படிங்கிறதுக்காக பர்ஸை வச்சு தான் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்ய போகிறோம். முதல்ல உங்களுடைய பர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தேவையில்லாத எந்த ஒரு பேப்பர்ஸோ இல்லை மாத்திரை சீட்டுகளோ சேஃப்டி பின் போன்ற இரும்பு பொருட்களோ வந்து இருக்கக்கூடாது. முக்கியமாக சொல்லணுன்னா அந்த சிசர் மாதிரி சின்னதாக வச்சுருக்கிறது, சேஃப்டி பின், ஹேர் பின் இது போல் இரும்பு பொருட்கள் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்துட்டு பணம் வைக்கக்கூடிய பர்ஸில் வந்து வைக்கவே வைக்காதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாத்திரைகள், அதாவது இந்த மாத்திரையினுடைய நறுமணம் அப்படிங்கிறது ஒன்றும் அந்த அளவுக்கு ப்ளசண்ட்டான மனம் கிடையாது. மகாலட்சுமி தாயாருக்கு வந்து விருப்பமான நறுமணமும் இது வந்து கிடையாது. அதனால் தேவைப்பட்டுச்சு எப்போவாச்சும் எனக்கு வந்து திடீர்னு தலைவலிக்கும் காய்ச்சல் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மாத்திரை அந்த மாதிரி வச்சுக்கிறது தவறு கிடையாது. ஆனால் அதுக்காக எப்போ பார்த்தாலும் பர்ஸில் வந்துட்டு டேப்லெட் வச்சுட்டே இருக்காதீங்க. இந்த மாதிரி தேவையில்லாத ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தூக்கி வீசிட்டு முதல்ல உங்களுடைய பர்ஸுக்குள்ளே கொஞ்சம் ஏதாவது ஒரு பர்ஃப்யூமோ அல்லது பவுடரோ வந்துட்டு தூவி விடுங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்ஸை எப்போதுமே நல்ல ஒரு நறுமணம் மிகுந்ததாக மாற்றிடும். அதன் பிறகு நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. இதுக்கு நமக்கு ஒரு பேஸ்ட் வந்து தேவைப்படுது. இந்த பேஸ்ட்டு செய்வதற்கு நம்ம வெளியில் போய் எந்த பொருளும் வாங்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து செஞ்சிடலாம். சரி, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேன். இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மண் அகல் மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 ஏலக்காய் வந்து வைங்க. விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயாக வைங்க. 2 மொட்டுக்களோடு இருக்கிற மாதிரி கிராம்பு வந்து வைங்க. அடுத்து சிறு துண்டு பட்டை வந்து வைங்க. இது கூட ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து வைங்க. இப்போ நான் சொன்ன இந்த 4 பொருட்களுமே பார்த்திங்கன்னா அதிரடியான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய, அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த 4 பொருளும் தனித்தனியாக நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சுன்னாவே அதிகப்படியான பணவரவு ஏற்படும். இந்த 4ஐயும் நம்ம இங்கே ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் இந்த பச்சை கற்பூரத்தை வந்து ஏற்றி வைங்க. இது எரிய எரிய கூடவே இந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டை இது எல்லாமே வந்து எரியும். இது நல்லா எரிஞ்சு முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடியில் கறி பிடிச்ச மாதிரி வந்து இருக்கும். இந்த கறித்தூக்கல் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே ஒரே ஒரு சொட்டு நெய் வந்து விடுங்க. இந்த நெய்ங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போது இது ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து ஆகிடும். அதன் பிறகு ஒரு குச்சி வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து மருதாணி குச்சியோ மாதுளம்பழ குச்சியோ இல்லை தீக்குச்சியோ எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது எடுத்துட்டு இந்த பேஸ்ட்டை நீங்கள் தொட்டு உங்களுடைய பர்சனுடைய உள்புறம் அந்த கிளாத் இருக்குது இல்லையா, அந்த உள்புறத்தில் 520 அப்படிங்கிற நம்பர் வந்து எழுதுங்க. இதே நம்பரை உங்களுடைய பர்சனுடைய வெளிப்புறத்துலையும் நீங்கள் எழுதலாம். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பர்ஸு வந்து ரொம்ப லைட் கலராக வந்து வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இப்படி பிளாக் கலரை பயன்படுத்தி எழுதும்போது அது ரொம்ப பளிச்சுன்னு தெரியும், மற்றவங்க கண்ணை உறுத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பர்சனுடைய உள் துணியில் மட்டும் எழுதிக்கோங்க. அந்த உள்ள இன்னர் கிளாத் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் மட்டும் எழுதிக்கோங்க. ஒரு சில பர்ஸில் 4-5 ரேக் வரைக்கும் இருக்கும். அத்தனை இருந்தாலும் அத்தனையிலையுமே வந்துட்டு நீங்கள் இந்த 520 வந்து எழுதுங்க. இதே போல் உங்களுடைய கணவருடைய பர்ஸ் இருக்குது இல்லையா, அவருடைய பர்ஸையும் இதே போல் தேவையில்லாத பொருட்களை எல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுட்டு அவருடைய பர்ஸுக்குள்ளரையும் இதே நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதி விடுங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டும். இது நடுவில் வந்துட்டு ஒரு 4-5 நாள் கழித்து அழிஞ்சிட்டாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மறுபடியும் இந்த பேஸ்ட்டு கொஞ்சம் மீதி இருந்துச்சுங்கும் போது இதையவே நீங்கள் மறுபடியும் ஒரு சொட்டு நெய் ஆட் பண்ணி திரும்பவும் இந்த பர்ஸில் வந்து எழுதிக்கலாம். எப்போவுமே இந்த நம்பர் வந்து உங்களுடைய பர்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கையில் எழுத வேண்டிய நம்பர் குறித்து தான். இதுக்கு நமக்கு எழுதுவதற்கு க்ரீன் கலர் அல்லது ரெட் கலர் லிங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து தேவைப்படுது. இப்போ வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு யார்கிட்டையும் பேசாமல் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய இடது கையினுடைய அந்த கட்டை வெல்லுக்கு கீழே உள்ள பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து சுக்கிரமேட்டு பகுதின்னு சொல்லுவோம். இங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. கேப் இல்லாத ஒரு வட்டம் போட்டுட்டு இதுக்குள்ளே இந்த 520ங்கிற நம்பரையும் 528 ஹெர்ட்ஸுங்கிற நம்பரையும் நீங்கள் வந்துட்டு எழுதிக்கோங்க. இப்போ உங்களை தேடி பணம் வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நாள் முழுவதும் இது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவெல்லாம் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் உங்களை தேடி பணம் வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க.
குறைஞ்சபட்சம் நைட்டு 12 மணி வரைக்குமாவது இது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளைய நாளில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.